ரீசெண்டாக சன் டிவியோட லோகோ வந்து கீழே இருந்து மேலே போயிருக்கு. இதில் நிறைய பேர் நம்மள வந்து ஐயோ இது ஏன் மாறுச்சு, இங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். இதை உளவியல் பார்வையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் வந்து நம்ம பிரெயின் அப்படி நினைக்குது, இருந்த இடத்துல இருந்திருக்கலாம், இது நல்லா இல்லையே அப்படின்றது. இதுக்கு பேர் தான் வந்து பேட்டர்ன் ரெகக்னேஷன் அப்படின்னு வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த ரெகுலராக நம்ம பார்த்து பார்த்து பழகின விஷயம், கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஐ திங்க் அந்த லோகோ வந்து கீழே தான் இருந்திருக்கு. இப்போ தான் பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி திடீர்னு வரும்போது நம்ம பிரெயின் வந்து அதை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கும். இது நம்ம லைஃப்லேயும் சரிங்க. இப்போ வந்து ஒரு புது ஜாப் போகிறோம், புது ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம், ஒரு மேரேஜ் ஒரு பிரேக்கப், இப்படி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹேபிட் ஆகி அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். இதை வந்து ஹேபிச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் எப்போவுமே வந்து ஆரம்பத்தில் வந்து டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்கணும், பட் லேட்டராக அதை அக்செப்ட் பண்ணி நம்ம மூவ் ஆகும்போது அது ரொம்ப சாதாரணமாக ஆகிடும். ஸோ இதுதான் இங்கேயும் நடக்கும். ஸோ ஒரு 1 or 2 days ஆகும், ஒரு 1 or 2 weeks கூட ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.